நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, இப்போலாம் ஆற்றுல தண்ணி ஓடி வத்திருச்சு, கொஞ்சோண்டு தண்ணி கிடக்கு. இதில் நம்ம கொசு வலையை வச்சு ஒரு 5-6 மீன் பிடிக்க போகிறோம். ஆமாம், இன்றைக்கி பிள்ளைகளுக்கு வேறு லீவ் விட்டாங்களா, அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி வேணும், நமக்கும் ஒரு மீன் பிடிச்ச மாதிரி ஒரு ஞாபகத்துக்கு இப்போ மீன் பிடிக்க போகிறோம். வீடியோ இல்லை பதிவு முடிக்க தான் ஏறி வரும். அவங்க சைடு அவருக்கு இல்லை மதனே கருலங்கிட்ட வாழ அங்கிட்ட எப்படி வா மதன் கலக்கணே. ஏதாவது துள்ளி போக விடக்கூடாது. அப்படியே கைட்டு தடவி பிடி. அங்கதான் இருக்கு. எந்த உன் கை கிட்ட ஒன்று இருக்கு பேரு. உள்ள வந்துட்டு இன்னும் ஒண்ணு உங்க கை கிட்ட தான் இருக்கு. என் கை கிட்டயா? ஆமா ஆமா, நீ தானே வரணும். நீ தானே வாழ. ரெக்கார்டு கட் பண்ணாம இருக்குல்ல. ஒண்ணுதான் உள்ள தெரியுது. 50 ரூபாய்க்கு 2 கிடக்கு. ஒண்ணுதான் கிடைக்கும். ஒண்ணுதானே அந்த ஒன்று போயிட்டல. கரெக்டாக போயிட்டு கால்கு பெரிய மீனில் ஒரு பெரிய மீனை மாட்டியாச்சு. சீவன் அங்கே தான் கொண்டு வரும் தம்பி, துண்டு இல்லாமல் உள்ள கீழே விட்றத. எப்படி எவ்வளோ பெருசு? இதே 1/4 கிலோக்கு மேலே இருக்கும். நல்லா இழு அடிக்கலோடு தப்பிச்சு இங்கே நில்லுங்க. சரி எல்லாம் இங்கே எங்களை தாண்டி போக முயற்சி பண்ணும். அப்போ வீடியோ எடு இது ஒரே நிமிஷம். ரெண்டாவது வேட்டை. என்ன இங்கே 2 காமி. இந்த சின்ன குட்டைக்குள்ளே 3 பெரிய மீன் பார்த்தோம். ஏற்கனவே ஒரு மீனை பிடிச்சாச்சு, இப்போ ஒரு மீன் பிடிச்சாச்சு, இன்னும் ஒரு மீன் இருக்குது. அதை எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ பிடிக்க போகிறோம். அவ்வளோ பார்த்தீங்களா எங்களுக்கு எப்படி சவாரு. மண்ணாலி ஊற்றுனான். ஏன் ஒருத்த மண்ணெல்லாம் இல்லை, நீ தான். அவன் ஊற்ற மாட்டான், நீ செருப்போட மண்ணை கோரி. எனக்கு அறிவா இல்லை. நல்லா எருமாட்டை குளிப்பாட்டுற மாதிரி நம்மளை குளிப்பாட்டுறாங்க. சரி போதும். ஆனால் கோனிங்காக இருக்குது. அதான் இப்போ கால் மட்டும் நல்லா சில்லுன்னு இருக்குது. காலை பார்த்துதான்
ஓகே, மீனை கறி ஊட்டி மிளகாலாம் நிறையா போட்டிருக்கு. மிளகா, சீரகம், தக்காளி, வெங்காயம் போட்டு இது வந்து உப்புச்சாறு இல்லாட்ட புளி ஊற்றி அவிக்கிறதுன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம மீனை புளி ஊற்றி அவிச்சு சாப்பிட போகிறோம். மஞ்சள் பொடி கொஞ்சம் காணு போடுங்க. சொத்தோலைண்ணே, சொத்தோலை. மஞ்சள் பொடி போட்டால் கொஞ்சம் பார்க்க கலராக இருக்கும். கொளுத்திருந்தோம்ல. எண்ணெய் மேலே ஊற்றணுமா? ஓகே, திடீர் குழம்பு. ஆமாம், திடீர் குழம்பு. இதான் புளி ஊற்றி அவிச்சது. குழம்பு மசாலா அரைக்காமல் இது சும்மா போட்டு செஞ்சது, அதனால் அப்படி இருக்கும். ஆனால் ருசி நல்லாயிருக்கும். இந்த சாறு தண்ணி மாதிரி தான் இருக்கும். இந்த புளி ரசம் மாதிரி ருசி நல்லாயிருக்கும். நான் சாப்பிட்டு பாருங்க, எனக்கு பசிக்கு இப்பதான் வாய் ரொம்ப வலிக்கு. வெயிலான நேரத்தில் ஆற்றுக்கு போனோம், கொசுவலை வச்சு மீன் பிடிச்சோம். பார்த்திங்களா, 2 பெரிய மீன் பிடிச்சது. அதை வச்சு உப்புச்சாறு புளி ஊற்றி அவிச்சிருக்கு மீனை, குழம்பு வைக்கல. இதுவும் நல்லாயிருக்கும். இந்த சாறு வந்து நல்லாயிருக்கும். பார்த்திங்களா, அடிக்கிற வெயிலில் வேக்காட்டில் சுட சுட குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா நல்லா தான் இருக்கும். சாப்பிட்டு பார்ப்போமா? சாறு செமையாக இருக்கு மீன். மீன் செம ருசி. இந்த மாதிரி இந்த புளிச்சாறு வந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இடையில ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ காண்டி அப்போ வச்சு சாப்பிட்டது. 2 வருஷம் கழித்து இன்றைக்கி நம்ம இந்த மீனை பிடிச்சி புளிச்சாறு வச்சு சாப்பிட்றோம். ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கிடச்சுன்னா ஆற்றோரங்களில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற மீனை, இந்த மாதிரி சின்ன சின்ன மீனாலும் பரவாயில்ல, இந்த ஃப்ரெஷ்ஷாக புதுசாக கிடைக்கிற மீனை இந்த மாதிரி புளி ஊற்றி அவிச்சு சாப்பிட்டீங்கன்னா செம ருசியாக இருக்கும். அப்படி சாப்பிட்றீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.